ஹலோ ஆல். நேத்து வந்த ரிசல்ட்ல ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, பயங்கரமான டாப்பர்ஸோட மார்க்கு கெமிஸ்ட்ரியில வேற மார்க்கும் பிசிக்ஸ்ல வேற மார்க் இருக்கிறது தான். ஓவராலா பிசிக்ஸ்ல பயங்கர அடின்னு தான் சொல்ல முடியும். அந்த ரிசல்ட் அனாலிசிஸை நான் இப்போ நல்லா டீகோட் பண்றேன் பாருங்க. என்டையரா கட் ஆஃபே குறைஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிசிக்ஸ்ல இப்போ நான் ஒரு மார்க் ஷீட் வச்சிருக்கேன். எஸ்பெஷலி மதுரை, இங்க திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாதிரி ஒரு ரீஜியன்ல என்டையர் பேப்பரும் ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. சென்னையில நிறைய 99, 98 போட்டிருக்காங்க. பட் இந்த ரீஜியன்ல இருந்தாலும் என்டையர் கண்ட்ரிக்குமே இப்ப பிசிக்ஸோட ஒரு அனாலிசிஸ் தான் போட போறோம். எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சொன்ன டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் மார்க் ரொம்ப கம்மி, சென்னையில கொஞ்சம் மார்க் அதிகம், அதை தாண்டி இன்னும் அதர் ஸ்டேட் எல்லாமே மார்க் கம்மி தான். பட் நான் இப்ப சொல்றது ஓவரால் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா A2வே இங்க 72 தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த A1னா என்ன, A2னா என்ன அப்படின்னா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். A1 வந்துட்டு 95. ஸோ 95 மார்க் எடுத்தவன் A1 கிரேட் அப்படின்னு சொல்றோம். 96 மார்க் எடுத்தவன A1 கிரேட்னு சொல்றோம். 97 மார்க் எடுத்தவன A1 கிரேட்னு சொல்றோம். இப்படி இருந்ததுன்னா என்ன மீனிங்னா, 8ல ஒருத்தர், 100ல 12 பேர் அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க. கரெக்டா இதை கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 12 பேர் இருக்கும். ஸோ ஒருத்தர் 99 வாங்கியிருக்காங்க, 98, 2 பேர் 97, 2 பேர் 96, அந்த மாதிரி 3 பேர் 95, 94, 94 இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும். அப்படின்னா நிறைய பேரு ஃபர்ஸ்ட் 12 பேர்ல எல்லாருமே 95க்கு மேல அப்படின்னு அர்த்தம். இதுவே இப்போ 99 இருந்ததுன்னு வச்சுப்போமே, A1 வந்துட்டு 99னா நிறைய பேர் 99 வாங்கியிருக்காங்க. 99, 99 இந்த 12 பேருமே 99க்கு அரௌண்ட் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ ரிசல்ட் பேஜுக்கு வருவோம். இந்த பிசிக்ஸ் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. A2 72. ஸோ இது என்கிட்ட ப்ரூஃப் இதுதான் இருந்தது. A1 79. ஓகேங்களா? கண்டிப்பா A2 72 இருக்கும்போது A1 79 தான் இருக்கும். என்கிட்ட இப்போ அதுக்கான ப்ரூஃப் இல்லை. பட் இன்னொரு 2 டேஸ்ல வந்துடும் வச்சுக்கோங்களேன். 83க்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா 79 தான் A1. இப்போ இதை டீகோட் பண்ணுவோம். A1 79னா 84, 83. அப்ப பாருங்களேன், இதுல 90 ரீஜனே இல்ல பாருங்க. அப்படியே இருந்தாலும் இங்க ஒரே ஒரு 90க்கு மேலதான் இருக்கும். மத்த 12 பேரும் 100ல 12 பேர், ஃபர்ஸ்ட் 12 பேர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த A1ங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் 12 பேர். A2னா என்னன்னா 13ல இருந்து 24 பேர், அடுத்த 12 கண்டிப்பா. அப்போ ஃபர்ஸ்ட் 12 பேரோட ஹையஸ்ட் மார்க்கே இங்க 80ல இருந்து 78 ரீஜியன் தான் இருக்கு. அடுத்த 12 to 24 செகண்ட் செட் ஆஃப், அப்ப 100ல 13ல இருந்து 24 பேரோட மார்க் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 77, 76, 75, 74, அப்படி 72 வரைக்கும். ஸோ என்டையரா இந்த வருஷம் சிபிஎஸ்இல பயங்கரமான ரிசல்ட் அடி என்டையர் கண்ட்ரிக்குன்னா அது பிசிக்ஸ் தான். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பிகாஸ் நீங்க A2வே 72, A1 83 போட்டிருக்கீங்க, A1 79 போட்டிருக்கீங்கன்னா யாரோ ஒருத்தர் ரொம்ப ரேரா தான் 99, 96 வாங்கியிருக்காங்க. இதனால அண்ணா யூனிவர்சிட்டி கட் ஆஃப் பயங்கரமா சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் அடி வாங்கும். போன வருஷம் கட் ஆஃப் விட இந்த வருஷம் கட் ஆஃப் டெஃபரண்டா குறையும். நான் சொன்ன இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். A1 டாப் லெவல் ஸ்கோர்ஸ், அந்த டாப் லெவல் ஸ்கோர்னா 1 to 12. A2ங்கிறது அடுத்த 12, 13 to 24. அது என்ன சார் 12ன்னு சொல்றீங்கன்னா, இந்த கிரேட் எப்படி பிரிப்பாங்கன்னா 8ல ஒருத்தர் அப்படின்னு தான் பிரிப்பாங்க. ஸோ 1/8 to 100ன்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 12.5 வரும். ஸோ உங்க பசங்க இப்போ புரிஞ்சுக்கணும், நீங்க மட்டும் கம்மி கிடையாது பிசிக்ஸ்ல, என்டையர் கண்ட்ரியுமே பிசிக்ஸ்ல கம்மி தான். அப்போ உங்களுக்கு மட்டும் கட் ஆஃப் குறைஞ்சிச்சுன்னு வருத்தப்படாதீங்க. ஸோ தமிழ்நாடு ரீஜியன்ல கண்டிப்பா அண்ணா யூனிவர்சிட்டி கட் ஆஃப் குறையத்தான் செய்யும் இந்த வருஷம். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங். டவுன் ஆயிடாதீங்க, சீர் அப். ஹார்டான சுச்சுவேஷன்ல நம்ம எவ்வளவு மென்டலி ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதுல எனக்கு தெரிஞ்சு சில பேர் ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நான் சீட்லாம் வாங்கிட்டேன், ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி நான் இப்போ விஐடியில் லாலாம் கிடைச்சிருச்சு, நான் இப்போ பிசிக்ஸ்ல ஃபெயிலா போயிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அடுத்தது என்னன்னு பார்ப்போம். வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணுவோம், போட்டோ காப்பி வாங்குவோம், இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுவோம். அடுத்தது என்ன பண்ணணும் மட்டும் யோசிங்க. திருப்பியும் சொல்றேன், சீர் அப். ஹார்டான சுச்சுவேஷன்ல நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கிறது தான் வைஸ் பிளான். ஃபீல் பண்றதுனால எதையும் மாற்ற முடியாது. ஐ நோ இட்ஸ் ஹார்ட், பட் நல்லதே நடக்கும். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.